எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் கொள்கைங்கிறது, கொள்கை பிடிப்புங்கிறது ரொம்ப பெரிய ஒரு தலையாய ஒரு பொருள் மாதிரி. அவ்வளவு தெள்ளத் தெளிவாக கூறக்கூடிய ஒரு சிறுமியினுடைய ஒரு வீடியோவும் இணையத்துல மிகப்பெரிய வைரலான விஷயம். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எவ்வளவு அழகா பேசுறாரு பாத்தீங்களா? நம்ம பேசவே முடியாத ஒரு வார்த்தைகளை ஒரு சாதாரண ஃப்ளூக்ல அப்படி போற போக்குல அந்த பொண்ணு பேசிட்டு போகுது. மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மணியை இன்றைய காணொளியில கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது எது சம்பந்தமான எச்சரிக்கை அப்படின்னா, எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் கொள்கைங்கிறது, கொள்கை பிடிப்புங்கிறது ரொம்ப பெரிய ஒரு தலையாய ஒரு பொருள் மாதிரி. அந்த தலையாய ஒரு விஷயத்த என்றைக்கு ஒரு இயக்கமோ என்றைக்கு ஒரு கட்சியோ புறந்தள்ளி விட்டு வெறும் தேர்தலுக்காக, வெறும் வாக்குக்காக அரசியல் பண்ணுது அப்படின்னா, அது அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய பெரும் அநீதி. அந்த அநீதியோட உச்சம்தான் இன்றைக்கு ஒரு சில அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் என்ற போர்வையில் வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த சமூகத்தையும் அவர்களை பின்தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய பெரும் கூட்டத்தையும் அரசியல் படுத்தாம வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 நிகழ்வுகளை உங்கள் முன்னாடி கொண்டு வரணும்னு பாக்குறேன். அந்த 2 நிகழ்வுகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக நீங்க பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த எச்சரிக்கை மணி உங்களுக்கு அடிக்கக்கூடிய, அந்த மண்டையில உதிக்கக்கூடிய அந்த ஒரு சிந்தனையை அப்படியே பொத்தி பாதுகாத்து வச்சிருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். முதல்ல, ஒரு தகப்பனுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவி, அந்த கல்லூரி மாணவி ஜவ்வாது மலையில் பின்தங்கிய வகுப்பில் இருந்து வந்திருக்கக்கூடிய மலைவாழ் ஜாதியிலிருந்து மேல வந்திருக்கக்கூடிய ஒரு மாணவி, அவர்களுடைய தந்தையாருக்கு வாக்கு செலுத்துவது எப்படி, எதை வைத்து வாக்கு செலுத்த வேண்டும், என்ன காரணிகளுக்காக வாக்கு செலுத்த வேண்டும்ங்கிறத எவ்வளவு ஒரு தீர்க்கமாக அடுத்த தலைமுறை முன்னாடி தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறது தான் அந்த கல்வியினோட மகத்துவம். அதுதான் அந்த சித்தாந்தம். அந்த வாக்கு அரசியலை எப்படி பயன்படுத்த வேண்டியங்கிற ஒரு பகுத்தறிவான ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இவ்வளவு நாட்கள் நடந்திருந்த அந்த அரசியல் சூழ்நிலையினுடைய ஒரு ரிசல்ட். இன்னொரு இடத்துல அதே ஒரு தகப்பனார் தோளில் சுமந்திருக்கக்கூடிய ஒரு சிறுமி, அந்த சிறுமி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள் என்ன, அந்த கொள்கையின் வாயிலாக இந்த தமிழக மண்ணுக்கு என்ன விளைய போகுதுங்கிறத அவ்வளவு தெள்ளத் தெளிவாக கூறக்கூடிய ஒரு சிறுமியினுடைய ஒரு வீடியோவும் இணையத்துல மிகப்பெரிய வைரலான விஷயம். இந்த 2 தாண்டி 3வதாக ஒரு ஆரம்ப கல்வியை கற்கக்கூடிய ஒரு மாணவியினுடைய மேடை பேச்சு. இந்த 3ஐயும் இந்த வீடியோல தொடர்ச்சியாக நான் அப்லோட் பண்றேன். இதை ஒரு நிமிஷம் நீங்க பார்த்துட்டு உங்க சிந்தனையில அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுங்க. நம்ம அதற்கப்புறம் பேசிட்டு அடுத்த வீடியோவுக்கு போவோம். ஓட்டு போடுறது எவ்வளவு முக்கியத்துவம் நீங்க கேட்டீங்க. நான் சொல்றேன், இங்க சொல்றதுக்கு என்னோட வாய்ப்பு இது என்னோட தருணம். நான் ஜவ்வாது மலை பழங்குடியினர் பகுதியை சேர்ந்து கல்லூரியில படிக்க வரேன். ஒரு பின்தாங்கிய வகுப்பு நிலையிலிருந்து இன்னைக்கு நான் ஒரு பட்டதாரியா படிக்க வர காரணம் ஓட்டு. ஏன்னா யார் அரசு என்னென்ன செய்யறாங்களோ அந்த சலுகையில நான் படிக்க வரேன். என் தந்தை பெரும்பாலும் ஒரு கூத்துவாதியார் என்பதால நாடகம் ஆடுவாரு. அவருக்கு பெரிதா அந்த ஓட்டு பத்தி எல்லாம் பெருசா புரிதல் இல்ல. கடா இன்னைக்கு ஓட்டு போடுறேன்டா சொல்லி ஓட்டு போட்டு வந்தவரு. இப்போ நான் முதல் தலைமுறை என் வீட்டுல பட்டதாரியா படிக்கும் போது சமத்துவம்னா என்ன, அப்பா யாருக்கு ஓட்டு போட்டா எப்படிப்பா இருக்கும்னு சொல்றேன். இந்த ஜாதி மதம் வேறுபாடு இன்றி இந்த மாதிரி ஓட்டு போடப்பான்னு நான் அப்பாவுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த வருஷம் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறேன். என்னோட கருத்து எப்படின்னா, சமத்துவத்தையும் மதம் வேறுபாடு இல்லாத, பார்ப்பனர் ஆதிக்கம் இல்லாத யார் ஒருவர் கொள்கையை பேசுறாங்களோ அவங்களுக்கு நான் உண்மையா ஓட்டு அளிப்பேன். இதுதான் என்னோட முதல் ஓட்டா இருக்கும். அம்மோ, நம்ம அண்ணாவின் கொள்கைகள் என்னென்ன? சமூக நீதி, 2வது சமத்துவம், 3வது மொழிப்பற்று, 4வது பகுத்தறிவு, 5வது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியுமிழ் புதுநிலவே, அன்பே அழகே அழகே உயிரே, இன்பமே இனிய தென்றலே, பனியே கனியே, மதகதனியே, மாணிக்க சுடரே, மன்மத விளக்கே, என்றெல்லாம் தமிழை போற்றினாலும் தமிழை தமிழே என்று கூறுவதுதான் பெருமை. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சிந்தனையில அவ்வளவு ரெஃப்ரெஷிங்கா, அவ்வளவு ஒரு மன மகிழ்ச்சியோட, நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகளா இவ்வளவு பகுத்தறிவோட, இவ்வளவு ஒரு அறிவு சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு மாநிலத்துல நம்ம இருக்கிறத நினைச்சு பெருமை கண்டிப்பா பட்டிருப்பீங்க இல்லையா? இப்ப அப்படியே நிறுத்திட்டு மற்றொரு காணொலியை இப்ப அப்லோட் பண்றேன். இந்த வீடியோவையும் பார்த்துட்டு வாங்க. அடுத்து நம்ம பேசுவோம். பயந்துட்டானுவோ, ஃபுல்லா பயந்துட்டானுவோ, ஆல் டோட்டல் ஃபுல்லா பயந்துட்டானுவோ.
குப்பை பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான், 2 காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. இது சீக்ரெட் மேரேஜ் தான், நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த சங்கீதாவுக்கு இப்பதான் நேரமே கிடைச்சிருக்கு. ஸ்டாலின் சங்கீதாவோட கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். கரெக்டா எலெக்ஷன் அன்னைக்கு வந்து நீ கரெக்டா டைவர்ஸ் வாங்க வந்துரு, அவங்க 2 பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருன்னு ஸ்டாலின் தான் சொல்லியிருப்பான். நம் தலைவர் திரையில் விசில் அடித்தாலே தமிழகம் தாங்காது. இப்போது தமிழகம் முழுவதும் விசில் அடிக்க போகிறோம். இனி ஊழல் ஓங்காது. தளபதி அவர்களின் தலைமதி மாநாடு, ஒரு மாநாடு இல்ல 2 மாநாட்டுல நீங்க 8 கிலோமீட்டர்ல 80 கிலோமீட்டர் திரும்பினாலும் சரி, தமிழ்நாடு முழுக்க இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தலைவர், ஊடக நண்பர்களே, பெரியோர்களே, ஆர்ப்பாட்டம் வேண்டும் என்பதை, இங்கு யார் வாக்களிக்க வேண்டும் என்பதை இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வைக்கும் கோரிக்கைகளை தெளிவானவை, முறையை கட்டாயமாக ஆக்க வேண்டும். பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? முதல்ல ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எவ்வளவு அழகா பேசுறாரு பாத்தீங்களா? அந்த சின்ன சிறுமி மேடையில பேசினதுக்கும் இந்த பொதுச் செயலாளர் பேசுறது நீங்களே உங்கள் மனசு ஓட்டத்துக்குள்ள கம்பேர் பண்ணிக்கோங்க. இரண்டாவதாக, அதே இடத்துல அதே கட்சியினுடைய ஒரு மாணவி, கல்லூரி மாணவி போலக்கு எவ்வளவு ஒரு கொச்சையான வார்த்தைகள்ல, எவ்வளவு ஒரு தரம் தாழ்ந்த ஒரு வார்த்தைகள்ல 25 ஆண்டு காலமாக அவர்களுடைய கட்சியினுடைய தலைவருக்கு குடும்பம் நடத்தி 2 குழந்தைகளை பெற்று, அந்த குழந்தைகளும் வளர்ந்து வயோதிகத்துல வந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் கல்யாண பருவத்துல வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை வைத்திருக்கவர் வீட்டுக்குள்ள என்ன மாதிரி நடந்தார் அப்படிங்கிறத பொதுவெளிக்கு கொண்டு வரக்கூடிய கால சூழ்நிலை எதற்கு ஏற்பட்டதுங்கிறதுக்குள்ளலாம் நம்ம போக வேண்டிய தேவையே இல்லை. அப்போ அந்த மனைவியையும் அந்த குழந்தைகளையும் எவ்வளவு தரம் தாழ்ந்து பேச வச்சு ரசிக்கிற ஒரு சைக்கோபாத்தாக இருக்கிறார் திரு விஜய் அவர்கள் அப்படிங்கிறது இந்த காணொளி மூலியமாக நமக்கு தெரிய வருகிறது. இது தொடர்ச்சியாக இவர்களால் செயல்படுத்தக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்றக்கூடிய இந்த தாவேக்காவினுடைய, நான் எல்லாரும் போல தற்குறிங்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப அடக்கம் ஒடுக்கமா பல காணொளிகள்ல நான் திருப்பி சொல்றேன். ஆனா என்னாலேயே மீறி இவர்களை ஆகப்பெரிய தற்குறிகள் அப்படிங்கிறத சொல்றதுக்கு நான் நிஜமாவே இன்றைக்கு உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு சமுதாயத்தினுடைய சிந்தனை இல்லாம, ஒரு பகுத்தறிவு இல்லாம ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள சென்று அவர்களை இவ்வளவு கேவலமாக ஒரு பெண்மணியை, குடும்பம் நடத்தின அவருடைய தலைவருடைய பெண்மணியை இவ்வளவு தரம் தாழ்ந்து அரசியல் செய்ய முடியும் அப்படின்னா, இது இந்த பெண்மணிகள் மேல, இவர்களை நம்பி இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தின் மேல தப்பு சொல்லவே முடியாது. இதற்கு அத்தனைக்கும் தலைவர் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த தலைவர் திரு விஜய் அவர்கள் இதை அத்தனையும் ஆகச் சிறந்த ஒரு மனிதரை போல் வெளியில வேஷம் போட்டுக்கொண்டு உள்ளார ரசிக்கிறார். தனது மனைவியையும் தனது பிள்ளைகளையும் இவ்வளவு கேவலப்படுத்துறத தனது தொண்டர்கள்ங்கிற பேரில் ரசிகர்கள் இவ்வளவு கல்ட் ஃபாலோவர்ஸா, எந்தவித கொள்கையும் இல்லாமல், சித்தாந்தம் இல்லாமல் ஒரு கூட்டம், ஒரு கல்ட் மனப்பான்மையில் இருக்கிற கூட்டம் இப்படித்தான் தரங்கட்டு போகும், இப்படித்தான் வந்து அநாகரிகமாக பேசும், இப்படித்தான் ஆபத்தாகவும் எச்சரிக்கையாகவும் இந்த தமிழ் சமூகத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியினுடைய மிக முக்கிய நோக்கம். தமிழக மக்களே, உங்கள்கிட்ட நான் கேட்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடியவர் யாரா வேணாலும் இருக்கட்டும், ஆனால் ஒரு கொள்கையை, ஒரு சித்தாந்தத்தை வலிமையாக பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தலைவரால் மட்டும்தான் இந்த தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பயனை அளிக்க முடியும். அப்படி இல்லாம வட இந்தியா மாதிரி வெறும் வெறுப்பு அரசியலையும், வெறும் வாக்குக்காக, உங்களது ஓட்டுக்காக மட்டுமே இங்க ஒரு தலைவர் உருவாகி கொண்டிருக்கிறார். அந்த தலைவரினுடைய நீட்சி தான் இந்த பெண் பிள்ளைகள், இந்த ஆண் பிள்ளைகள் முண்டி அடித்து கொண்டு ஏதோ காணாத கண்ட மாதிரி கிடந்து ஓடி குதிச்சு உயிர், ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒவ்வொரு களத்துக்கும் அவர் போகும்போது ஒருத்தர் 2 பேர் இறந்து போறாங்க. கரூர்ல 41 பேர் இறந்ததை மறக்கடிக்கிற மாதிரி அடுத்தடுத்த தருணத்துல 1, 2, 3 விக்கெட் போய்கிட்டே இருக்குது. அப்போ தமிழகத்தினுடைய இளைஞர்களை பக்குவப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஒரு கட்சி தலைவருக்கு இருக்குது. ஆனா அந்த தலைவர் அவர் வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயத்த பொதுவெளிக்கு கொண்டு வர்ற ஒரு விஷயத்த, இப்பேற்பட்ட ஒரு சமூகமா சிந்திக்க வேண்டிய விஷயத்த கூட பெண்களையும் அவர்களுடைய மனைவி மக்களையும் ஏளனம் செய்வதற்கும் தரக்குறைவா, அப்படி ஒரு நாராசமான வார்த்தைகள், அதெல்லாம் நம்ம பேசவே முடியாத ஒரு வார்த்தைகளை ஒரு சாதாரண ஃப்ளூக்ல அப்படி போற போக்குல அந்த பொண்ணு பேசிட்டு போகுது. எவ்வளவு பெரிய அநாகரிகமான ஒரு அரசியலை கட்டமைத்து கொண்டிருக்கிறார் திரு விஜய் அவர்கள் அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவாக தமிழக மக்களுக்கு எச்சரிக்கை மணியாக இந்த வீடியோ இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களது உள்ளார்த்தமாக நான் முதல்ல கம்பேர் பண்ண ஒரு கொள்கை சார்ந்து, சித்தாந்தம் சார்ந்து
தமிழக மக்களுக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய, அது திராவிட கட்சிகள் எந்த கட்சி வேணாலும் இருக்கட்டும், தேமுதிகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், ஈவன் நாம் தமிழராக இருக்கட்டும், ஈவன் திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், ஒவ்வொரு திராவிட சித்தாந்த கட்சிகளும், இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகளும் தன் மக்களுக்கு என்ன பண்ண போறோம், அந்த மக்களினுடைய டிசிப்ளினா எப்படி அவர்களை தொண்டர்களை வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு தெளிவான சிந்தனையோட களத்துல வந்ததுதான் இதுவரைக்கும் தமிழக அரசியல் பார்த்திருக்குது. ஆனால் முதல் முறையாக தமிழகத்தில் அரசியல்ங்கிற பேர்ல ஒரு கல்ட் மனப்பான்மையில எந்தவித கொள்கை தேவையில்லை, சித்தாந்தம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, அயோக்கியத்தனமான மூர்க்கத்தனமான ஒரு ஃபாலோவிங் இருந்தா போதும், நான் லைட்டை ஆஃப் பண்ணி என் தொண்டர்களுக்கு ஷோ காட்டுவேன், வர்ற வழியில அவன் வந்து என்னை முண்டி அடிச்சு கொண்டு வந்து செத்தா கூட நான் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன். எவ்வளவு ஒரு அநாகரிகமான தலைவரை திரு விஜய் அவர்களை உருவாகி கொண்டு இருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இப்பேற்பட்ட ஒரு கும்பலை நீங்க அரசியல் படுத்தட்டும், இவர்கள் முதல்ல அரசியல் படுத்தட்டும். இது ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு கூட்டங்கள்ல அரசியல் பேசியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லா இடத்துலயும் ஒரு அறக்கோயிர் இதுக்கு வர்றோமா ஒப்பிக்கிறோமா போனோமா, வர்றோமா ஒப்பிக்கிறோமா போனோமா, அதேதான் அந்த படத்துல சொல்ற மாதிரி வர்றோம் போறோம் ரிப்பீட். இந்த கதையிலேயே ஒரு மனுஷன் வந்து பனையூருக்கும் ஒவ்வொரு மீட்டிங்க்கும் வர்றாரு, பேசுறாரு, திருப்பி போய் உள்ளுக்கு புகுந்துக்கிறாரு, திருப்பி வர்றாரு, பேசுறாரு, போய் புகுந்துக்கிறாரு. அப்போ நீ களத்துக்கே வரமாட்ட அப்படின்னா இப்ப ஏற்பட்ட தொண்டர்கள் தான் நமக்கு கிடைப்பாங்க. அவனுக்கு அரசியல் படுத்தவே உனக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பை நீ உருவாக்கல, அந்த அரசியல் படுத்தக்கூடிய தேவையை நீ உணரல அப்படின்னா அப்ப என்ன விதமான அரசியல் தலைவர் நீ? காரி மூஞ்சில துப்பிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவரை தமிழ் சமூகம் பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு ஒட்டுமொத்தமான தமிழ் சமூகம் நம்ம மூஞ்சில நம்மளே காரி துப்பிக்கணும். நான் வந்து விஜய்க்கு எதிராகவோ அவருடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு எதிராகவோ பேசல. ஆனால் ஒரு கூட்டத்தை வந்து இவ்வளவு பெரிய மூர்க்கமான தற்குறி கூட்டமாக, முதல் முறையாக நான் தற்குறின்னு யூஸ் பண்றதை திருப்பி நான் வந்து பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். இப்பேற்பட்ட ஒரு தற்குறி கூட்டமாக, எந்தவித சிந்தனையும் இல்லாமல், சுய ஒழுக்கம் இல்லாமல் இப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு எதிரான ஒரு கூட்டமாக பார்க்க வேண்டும். இவர்கள் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷனை தமிழ் சமூகத்துக்கு கொண்டு போவாங்க. இன்றைக்கே நார்த் இந்தியாவை பார்த்து கொண்டு தென் தமிழகமும் சிரித்து கொண்டிருந்த காலத்துல போய் இன்றைக்கு தமிழகத்தினுடைய இளைஞர்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சேட்டைகளையும் இந்த தாவேகாவினுடைய கூட்டத்துல பார்த்து ஒட்டுமொத்த பிற பகுதிகள் ஆஃப் இந்தியால சிரிச்சு கும்மி அடிக்கிறாங்க. அப்போ இவ்வளவு காலமாக 70 ஆண்டு காலம் 80 ஆண்டு கால ஆட்சி அதிகாரங்கள்ல கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலமாக திராவிட ஆட்சிகள் புரிந்த காலத்துல கூட இப்பேற்பட்ட ஒழுக்கக்கேடான ஒரு அரசியல் சூழ்நிலைகளை தமிழகம் இதுவரைக்கும் கண்டதே கிடையாது. அப்போ இப்பேற்பட்ட இந்த எச்சரிக்கை மணி ஒவ்வொரு தமிழக மக்கள் வீட்டுக்குள்ளேயும் விஜய் இருக்கிறார்னா அந்த விஜயையும் செருப்பால் அடிங்கிறேன் நான். இப்பேற்பட்ட ஒரு தற்கூரி கூட்டமாக ரோட்ல வந்து முண்டி அடிச்சு கொண்டு போய் ஒவ்வொரு கான்வாய்க்குள்ளேயும் போய் உள்ளுக்கு தலைய விடுறதுக்கு, உங்கள் வீட்டு பிள்ளைகளை தற்குறி கூட்டங்களாக திரியக்கூடிய ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய தமிழக மக்களே, உங்களுக்காகத்தான் இது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கிற ஒவ்வொரு தற்குறி கூட்டத்தையும் செருப்பால் அடிங்க, அவர்களை திருத்துங்கள். அவர்களை நம்பி போகக்கூடிய தலைவன் திருத்த மாட்டான். அந்த தலைவனுக்கு ஒரே ஒண்ணு, இவங்களை வச்சு இவர்களுடைய புகழ் வெளிச்சத்தை வச்சு நேரடியாக சிஎம் சேருக்கு போகணும். அது மட்டும்தான் அந்த தலைவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே கொள்கை குறிப்பு இப்போதைக்கு. உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த பிள்ளைகளை திருத்த வேண்டியது உங்களுடைய கடமை. அவர்கள் அரசியல் பக்குவப்படட்டும். தாவேகாவுக்கு ஒரு கொள்கை இருக்குது, பிடிப்பு இருக்குதுன்னா ஒரு 5 வருடம் அவர்கள் கொள்கை பிடிப்புள்ள ஒரு அரசியல் கட்சியாக முதல்ல அந்த தலைவர் அதை நடத்தட்டும். அதன் பின்னாடி அவர்கள் பிடிப்புக்கு வரட்டும். அரசியல் பக்குவப்பட்ட ஒரு கூட்டமாக அவர்கள் மாறுற வரைக்கும் அவர்களை உங்கள் கண்காணிப்பில் வையுங்கள். ஏன்னா திரு விஜய் அவர்கள் பின்னாடி இருக்கிறது எல்லா கூட்டமும் 35 வயசு 40 வயசுக்கு மேல உள்ள கூட்டம் கிடையாது. எல்லாம் 10 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள உள்ள கூட்டம். இது அத்தனையும் வந்து ரோட்டுல தான் அடங்குது அப்படின்னா வீட்டுக்குள்ள அடக்கி வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுமை, உங்களுடைய கடமை அப்படிங்கிறேன். அதற்காக வீட்டுக்கு அடக்கி வச்சேன்னா ரூம்குள்ள போய் பூட்டி வைக்கிறதுக்கு சொல்லல. திருத்துங்கள், அவர்களுக்கான தெளிவான சிந்தனைகளை கொடுங்கள். எந்த கட்சிகளை ஏற்க வேண்டும், எந்த கட்சியை ஏற்கக்கூடாதுங்கிற மேட்டருக்குள்ளேயே நான் வரல. அவர் தாவேகாவுக்கே அவர்களுடைய முழு சுதந்திரமும் அவர்களுக்கான எல்லா விதிமுறைகளையும் இந்த சட்டங்கள் வழங்கி இருக்குது. ஆனால் தாவேகா வச்சிருக்கக்கூடிய அரசியல் கொள்கை என்ன, இந்த கொள்கை நமக்கான கொள்கையா அப்படிங்கிறத மட்டும் அவர்களுக்கு விளக்குங்கள். எதுவுமே தெரியாம போய் அந்த பிள்ளைகள் பாவம் ஒவ்வொரு வாட்டியும் டயருக்குள்ள போய் படுத்து தூங்குதுங்க. 2 பேர் இறக்குறான், ஒருத்தன் இறக்குறான். ஒவ்வொரு மீட்டிங்கும் அநியாயமா உயிர் போய் கொண்டு இருக்கிறது. தமிழக மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை மணி. தொடர்ச்சியாக இதே போன்ற ஒரு சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கிறதுக்கு
ஒவ்வொரு தமிழ் குடும்பங்களும் இதை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். அதற்காக நீங்க திராவிடத்துக்கு ஓட்டு போடுங்க, அண்ணா திராவிடத்துக்கு ஓட்டு போடுங்க, நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க, கேன்வாஸ் பண்ண நான் வரல. உள்ளபடியே அரசியலை தாண்டி ஒரு சமூகமாக சிந்திக்க வேண்டிய காலம் இது அப்படின்னு தெள்ளத் தெளிவாக எச்சரிக்கை மணியை அடிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். இந்த காணொலியை உங்களது உற்றார் உறவினர்கள் அத்தனை பேருக்கும் ஷேர் செய்து தொடர்ச்சியாக இந்த சமூக சார்ந்த சிந்தனைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனாகிய கடமை அப்படின்னு நம்புறேன். மற்றொரு காணொலியில உங்கள் லீடர்ஸ் சேனலை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.